யார் பிழையோ யார் வச்ச நான் கேட்ட கேள்வி விடையோ என்ன ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை தமிழ் எடிட்ஸ் யூடியூப் சேனல். நீங்கள் வந்து பீரியட் வந்து பார்த்துருப்பீங்க ஓகேங்களா. அந்த மாதிரி பார்த்தோன்னா இது அந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. அதே போல் உங்களுடைய ஃபோட்டோ வச்சு ஆட் பண்ணி எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக அதிகமாக மறக்காம இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அப்போ நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. இந்த ஒரு எடிட் பண்ணுறது பார்த்தா ஆல்மோஸ்ட் அப்ளிகேஷன் தேவைப்படுது. உங்களுக்கு என்ன ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடிட் பண்ணி தரணும் அப்படின்னா மறக்காம எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காம நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. சரி, இந்த அலைன் மோஷன் அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் பார்த்தா கொடுத்துருக்கேன். அதில் பின் மெசேஜில் பார்த்தா இருக்குது ஓகேங்களா. டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுற லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி பார்த்தா பின் மெசேஜில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். அந்த ஆப்புக்கான லிங்க் மறக்காம போய்ட்டு தான் டவுன்லோட் பார்த்தா பண்ணிங்க ஓகேங்களா. சரி, வாங்க எடிட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லித்தரேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க ஓகேங்களா. ஜஸ்ட் இந்த ஃபாண்ட் இந்த வீடியோ பண்ணுறது வந்து ப்ராஜெக்ட் தேவைப்படுது. ப்ராஜெக்ட்டு, கியூஆர் கோடு, ஃபாண்ட் இது மூணுமே பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணி எடுக்கணும், எப்படி நீங்கள் கிளிக் பண்ணி எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க இந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் எப்போ அப்லோட் பண்ணேன் அப்படின்றது டேட் பார்த்தா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க யூடியூப்பில். அது யூடியூப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த டேட் பார்த்தா நோட் பண்ணிங்க. அந்த டேட் நோட் பண்ணிவிட்டு நம்ம டெலிகிராம் குரூப் போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேட்டில் இந்த வீடியோக்கான ப்ரீசெட்டு, ஃபாண்ட்டு, கியூஆர் கோடு எல்லாமே கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தா இம்போர்ட் பண்ணால் பண்ணிங்க. ஃபாண்ட்டு பார்த்தா டவுன்லோட் பண்ணி தான் பண்ணிங்க. சரி, வாங்க எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு பாருங்க எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரே ஒரு சிங்கிள் ஃபோட்டோ மட்டும் சேவ் பண்ண மட்டும் போதும். நீங்கள் பார்த்தா இந்த வீடியோ பார்த்து எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தா உங்கள் ஃபோட்டோட பேக்ரவுண்ட் பார்த்தா ரிமூவ் பண்ணணும் ஓகேங்களா. ஃபோட்டோட பேக்ரவுண்ட் பார்த்தா ரிமூவ் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ரூம் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் பார்த்தா டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபோட்டோ ரூம் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் பார்த்தா அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு வந்தால் ஃபோட்டோ ரூம் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் தான் வரும். இந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணா பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்தா அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபோட்டோ இருக்கும். அந்த ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபோட்டோ அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு யாருடைய உங்களுடைய ஃபோட்டோ பார்த்தா பேக்ரவுண்ட் பார்த்தா ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஃபோட்டோ பார்த்தா கிளிக் பண்ணி எடுத்துங்க. உங்கள் ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தா அதே பேக்ரவுண்ட் பார்த்தா ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா அது மாதிரி கிளிக் பண்ணிங்க. நம்ம கிளிக் பண்ணி அப்படின்னா கீழே உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி ஷோ ஆகும். அந்த எக்ஸ்போர்ட் அப்ளிகேஷன் பண்ணி பார்த்தா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தா சேவ் பார்த்தா பண்ணிங்க. சேவ் பண்ணிட்டு பார்த்தா திருப்பி உங்களுடைய அலைன் மோஷன் அப்ளிகேஷன் பார்த்தா ஓப்பன் பண்ணிங்க. சேவ் பண்ண ஃபோட்டோ பார்த்தா நான் எப்படி அந்த அதாவது ஒரே சிங்கிள் ஃபோட்டோ தான், அந்த ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் நீங்கள் பேக்ரவுண்ட் பார்த்தா சேஞ்ச் பண்ணி பார்த்தா எடுத்துகிட்டு வந்துருங்க. நான் கொடுத்த ப்ரீசெட் மேலே கிளிக் பண்ணி பார்த்தா ப்ராஜெக்ட் பார்த்தா இம்போர்ட் பண்ணிங்க. ஃபாண்ட்டு பார்த்தா டவுன்லோட் பண்ணிங்க ஓகேங்களா. கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஃபோட்டோ எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சிம்பிளாக ஒரே ஒரு ஃபோட்டோ சேஞ்ச் பண்ண மட்டும் இந்த வீடியோ பார்த்தா சிம்பிளாக மேக் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடிட் பண்ணி தரணும்னு மறக்காம இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க் பார்த்தா நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. மறக்காம இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணிங்க ஓகேங்களா. ஜஸ்ட் உங்கள் 2 ஃபிங்கர் வச்சு சொல்லிட்டு ஜூம் அவுட் பண்ணிங்க. நான் லிரிக்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி வச்சுருப்பேன். ஜஸ்ட் அந்த கீழே பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் மட்டும் சேஞ்ச் பண்ண மட்டும் போதும் ஓகேங்களா. வீடியோ பார்த்தீங்களா அங்கே ஒரு இமேஜ் காட்டுற பாருங்க. ஜஸ்ட் இந்த ஃபோட்டோ ரூம் அப்படின்ற ஒரு இமேஜ் இருக்கும். இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு இந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணி அவ்வளோ மாதிரி பார்த்தா வந்துடும் ஓகே. ஜஸ்ட் இமேஜ் மேலே கிளிக் பண்ணி இமேஜ் மட்டும் சேஞ்ச் பண்ண மட்டும் போதும். ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கலர் அண்ட் ஃபில் இருக்கும். அந்த கலர் அண்ட் ஃபில் அப்படின்றது கிளிக் பண்ணிட்டு இங்கே ஃபில்ன்ற செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஸ்டார் பட்டன் மாதிரி இருக்கும். அந்த ஸ்டார் பட்டன் பார்த்தா கிளிக் பண்ணி அப்படின்னா உங்கள் மொபைலில் இருக்க எல்லா ஃபோட்டோஸ் ஷோ ஆகும். நீங்கள் பேக்ரவுண்ட் ரூம் பண்ணி வந்து அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் இருக்கும். அந்த ப்ளஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா ஃபோட்டோ பார்த்தா பார்க்க செட் ஆகிடும். ஃபோட்டோ செட் ஆகினே பார்த்தா உங்களோட 2 ஃபிங்கர் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஜஸ்ட் கீழே எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ஓகேங்களா. அட்ஜஸ்ட் பண்ணால் பண்ணிக்கலாம். அது மாதிரி தள்ளிக்கலாம். அப்படின்னா உங்களுக்கு எங்கே வேணுமோ அது மாதிரி பார்த்தா வச்சுங்க ஓகேங்களா. உங்களுக்கு கீழே வச்சுக்கலாம். இல்லை மேலே இவ்வளோ வேணும், இல்லை இவ்வளோ வேணும் அட்ஜஸ்ட் பண்ணால் பண்ணி பார்த்தா நீங்கள் கரெக்டாக பார்த்தா வச்சுங்க ஓகேங்களா. வெஸ்ட்டு பார்த்தா எப்படி சேவ் பண்ணுறது உங்கள் மொபைலில் அப்படின்றது பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த ஒரு சிங்கிள் ஃபோட்டோ மட்டும் சேவ் பண்ண மட்டும் சாங் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். ஜஸ்ட் ஃபாண்ட்டு ப்ராஜெக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிட்டு ஃபோட்டோ மட்டும் சேவ் பண்ண மட்டும் சிம்பிளாக பார்த்தா எடிட் பண்ணி தான் முடிச்சிக்கலாம் ஓகேங்களா. ஜஸ்ட் பார்த்தா முடிச்சுட்டு மேலே ஒரு ஏரோ பட்டன் இருக்கும். அந்த ஏரோ பட்டன் மேலே கிளிக் பண்ணி பார்த்துட்டு வீடியோ 1080 பிக்சல் நோக்காமல் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த 1080 பிக்சல் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கீழே எக்ஸ்போர்ட் பண்ண ஷோ பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிங்க. 100% எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேலரியில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்தா சேவ் ஆகிடும். இதான் பார்த்தா அந்த வீடியோ பார்த்தா எடிட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ ரொம்ப யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கான நீங்கள் பெஸ்ட்டான வீடியோ எடுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.